வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் ராமன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா டெக் டாக், த சயின்ஸ் பிஹைண்ட்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மசூட்டிக்கல் பவுடர் டோசேஜ் ஃபார்முங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. பவுடர் டோசேஜ் ஃபார்ம்னா என்னங்க? Powder is a mixture of finely divided drug and or chemicals in a dry form that may be intended for internal use or external use. ஒரு மருந்து பொருளோட பவுடரை மிகவும் சிறிய பார்ட்டிகல்ஸாக பிரித்து அதை மற்ற எக்ஸிபியன்ஸோட மிக்ஸ் பண்ணி ட்ரை ஃபார்மில் கொடுப்பாங்க. இந்த பவுடரை இன்டர்னல் யூஸுக்கும் பயன்படுத்தலாம், அப்புறம் எக்ஸ்டர்னல் யூஸுக்கும் பயன்படுத்தலாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பவுடர்ஸ். பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ்: divided powders, simple powders, compound powders, powders enclosed in cachet, tablet titrates. அடுத்து bulk powders. bulk powdersல antacid, laxatives. அடுத்து powders for external use: dusting powders, medicated dusting powders, surgical dusting powders, insufflations, douche powders, dentifrice. அடுத்து special powders: etutic mixtures, effervescent powders. Powders for internal use are oral powders. Oral powders are finely divided powders that contains one or more medicaments with or without auxiliary substances, including where specified flavoring and coloring agents. They are intended to be taken internally with or without the aid of water or any other suitable liquids. ஓரல் பவுடர்ஸ் எல்லாம் ஃபைன்லி டிவைடட் பவுடர்ஸுங்க. இதுக்குள்ளே ஒரு மருந்து பொருளோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்து பொருளோ துணை பொருளோடு சேர்த்தோ அல்லது சேராமலோ கொடுப்பாங்க. அதாவது ஃப்ளேவரிங் அண்ட் கலரிங் ஏஜென்ட்ஸுங்க. இந்த பவுடர்ஸை வாய் வழியாக வாட்டரோட சேர்த்தோம் சேர்க்காமலோ எடுத்துக்கலாங்க. டிவைடட் பவுடர்ஸ். Divided powders are single dose of powdered drugs individually wrapped in cellophane, metallic foil or paper. Divided powders அப்படிங்கிறது ஒரு பவுடர் மருந்து பொருளோட ஒரு டோஸை மட்டும் தனியாக செல்லோபேன் பேப்பர்லேயோ மெட்டாலிக் ஃபாயிலையோ இல்லை பேப்பர்லேயோ ரேப் பண்ணி கொடுப்பாங்க. Simple powders. It consists of only one active ingredient and suitable inert substances. If powder is in crystalline form, then it is reduced to fine. For example, aspirin powder, calcium gluconate powder, etc. இந்த வகையான பவுடர்ஸில் ஒரே ஒரு மருந்து பொருளானது சூட்டபிள் எக்ஸிபியன்ஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கப்படுதுங்க. காம்பவுண்ட் பவுடர்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் மோர் தென் ஒன் ஆக்டிவ் இன்கிரியன்ட் அண்ட் அதர் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்பிரின், பேராசிட்டமால் அண்ட் கஃபின் பவுடர். இந்த வகையான பவுடர்ஸில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்து பொருளானது சூட்டபிள் எக்ஸிபியன்ஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கப்படுதுங்க. பவுடர் enclosed in cachet. Cachets consist of a dry powder enclosed in a shell. Nowadays, cachets are replaced by capsules. There are two types of cachets. Wet cachets. Lower half of the cachet is filled with powdered drug, then the empty upper half of the cachet is moistened with water and pressed over the lower half. Dry cachet. Drug powder is filled in the lower half and the upper half is pressed over it just like a capsule. For example, sodium amino salicylate cachet. ஒரு பவுடர் மருந்து பொருளை ட்ரை ஃபார்மில் ஒரு செல்லுக்குள்ளே வச்சு சீல் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் கேஷெட்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் கேஷெட்ஸுக்கு பதிலாக கேப்சூல்ஸ் வந்துருச்சுங்க. இதில் ரெண்டு வகையான கேஷெட்ஸ் இருக்குங்க. ஒன்று வெட் கேஷெட். இதில் கேஷெட்டோட கீழ்ப்பகுதியில் பவுடர் மருந்து பொருளை ஃபில் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற எம்டி கேஷெட்டில் வாட்டரை வச்சு மாய்ஸ்டன் பண்ணி அதை கீழ்ப்பகுதியோட வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ட்ரை கேஷெட். இதில் பவுடர் மருந்து பொருளை கேஷெட்டோட கீழ்ப்பகுதியில் ஃபில் பண்ணி மேல் பகுதியை எம்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. டேப்லெட் ட்ரைச்சுரேட்ஸ். டேப்லெட் ட்ரைச்சுரேட்ஸ் ஆர் பவுடர்ஸ் மோல்டட் இன்டு டேப்லெட்ஸ். Tablet triturates are used for oral administration or sublingual use. For example, nitroglycerin tablets. இதில் ஒரு பவுடர் மருந்து பொருளை மோல்ட் பண்ணி டேப்லெட்டாக மாற்றுவாங்க. இந்த டேப்லெட் ட்ரைச்சுரேட்ஸை ஓரலாகவும் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனா சப்லிங்காகவும் பயன்படுத்தலாங்க. பல்க் பவுடர்ஸ். Bulk powders are non-potent and can be closed with acceptable accuracy and safety by using measuring devices such as teaspoon, cup or insufflators. Antacid. For example, magnesium trisilicate compound oral powder. Laxative. For example, polyethylene glycol powder for oral solution. இந்த வகையான பவுடர்ஸ் எல்லாம் நான் பொட்டன்ட் மருந்து பொருளுங்க. ஸோ இந்த பவுடர்ஸை நம்மளால் சேஃப்டியாகவும் ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ண முடியுங்க. எப்படின்னா, மெஷரிங் டிவைசஸ், அதாவது டீஸ்பூனை வச்சோ இல்லை கப்பை வச்சோ இல்லைனா இன்சஃபுலேட்டரை வச்சோ மெஷரிங் பண்ணலாங்க. பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். டஸ்டிங் பவுடர்ஸ். Dusting powders are externally used bulk powders.
They are free-flowing, very fine powders containing antiseptic, antipurpuritics, astringents, absorbent and lubricants. இந்த பவுடர்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய பல்க் பவுடருங்க. இந்த பவுடர்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃப்ளோ ஆகக்கூடியதுங்க. காரணம் என்னென்னா இதோட பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. மெடிக்கேட்டட் டஸ்டிங் பவுடர்ஸ். Medicated dusting powders are sterile ones and meant for application on superficial skin. இந்த வகையான பவுடர்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டெரைல் பண்ணப்பட்டு இருக்குங்க. இந்த பவுடர்ஸை தோலோட மேல் அடுக்குகளில் பயன்படுத்தலாங்க. Surgical dusting powders. Surgical dusting powders are intended to be used into deep layer of skin and also on major wounds as a result on burns and umbilical cords of infants. For example, Neosporin dusting powder. இந்த வகையான பவுடர்ஸை தோலோட அடி அடுக்குகளில் பயன்படுத்தலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக பெரிய காயங்களுக்கோ அல்லது குழந்தைகளோட தொப்புள் கொடி வெட்டப்பட்ட பகுதியிலோ பயன்படுத்தலாங்க. Insufflations are medicated dusting powders meant for introduction into the body cavity such as nose, throat, ears, etc. with the help of an apparatus known as insufflators. For example, chromoleum sodium powder. இது ஒரு மெடிக்கேட்டட் டஸ்டிங் பவுடருங்க. இந்த பவுடரை மூக்கு, தொண்டை அல்லது காது வழியோ செலுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. எப்படின்னா இன்சஃப்லேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை பயன்படுத்தி தாங்க. Douche powders. Douche powders are intended to be used as an antiseptic or cleansing agent for a body cavity. Most commonly for vaginal use, although they may be formulated for nasal, optic or ophthalmic uses also. இந்த பவுடர்ஸை பாடி கேவிட்டியை சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக வெஜைனல் கேவிட்டி அப்புறம் நாசல் கேவிட்டிங்க. Dentifrices are preparation meant to clean the teeth and other parts of oral cavity using a finger or toothbrush. இந்த வகையான பவுடர்ஸ் பற்களை சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதை பற்பொடி அப்படின்னு சொல்லலாங்க. Special powders. Etetic mixtures. Etetic mixtures are defined as mixtures of low melting point ingredients which on mixing together turn to liquid form due to depression in melting point of the mixture below room temperature. Etetic mixture அப்படிங்கிறது லோ மெல்டிங் பாயிண்டில் இருக்கிற பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணி உருவாக்குவாங்க. இந்த பவுடர்ஸ் ரூம் டெம்பரேச்சருக்குள்ளேயே மெல்ட் ஆகி லிக்விடாக மாறிடுங்க. Effervescent powders. Effervescent powders contain material which react in presence of water evolving carbon dioxide. இந்த பவுடர்ஸ் எல்லாம் நுரை போன்ற குமிழை உண்டாக்குகிற பவுடர்ஸுங்க. இந்த பவுடர்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வாட்டரோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுங்க. சரி, ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.